ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆவியானவரே, உம்முடைய அன்புக்காக, கிருபைக்காக, இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை போற்றுகிறோம் அப்பா, உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம் ராஜா. ஒருவருக்கே எங்கள் ஆராதனையை செலுத்துகிறோம். எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர் ராஜா. இதை நாங்கள் அறிந்து கொள்ளும்போது, உம்மை நாங்கள் அறிந்து கொள்ளும்போது எங்கள் வாழ்வில் விடுதலையையும் மீட்பையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, சகல சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்துகின்ற சத்திய ஆவியானவரே, வேதத்தின் இரகசியங்களை, மறைப்பொருட்களை எங்களுக்கு எளிமையாய் கற்றுக் கொடுக்கிறதற்காய் நன்றி. தடைகளை, மன கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய உணர்வுள்ள தாழ்மையுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். எங்கள் தேவைகளை, பலவீனங்களை, கண்ணீர்களை அறிந்திருக்கிறீர். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வார்த்தையை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் நீர் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய குரலை குறித்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் நம்ம இப்போ பார்த்து கொண்டிருக்கிற பகுதி ஜெயம் கொள்ளும் வாழ்வு. நம்ம இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உடனேயே நம்முடைய ஆவி என்ன செய்யப்படுகிறது? புதுப்பிக்கப்படுகிறது. ஒரு புதிய ஆவியை நம்ம என்ன செய்து கொள்கிறோம்? பெற்றுக்கொள்கிறோம். என்றென்றைக்குமாக ஆவியானவர் நமக்குள் என்ன செய்கிறார்? வாசம் செய்கிறார். அவர் வந்து வந்து போகிறவர் இல்லை. நமக்கு ஒரு பெரிய மீட்பும் விடுதலையும் சிலுவையில் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம நரகத்திலிருந்து தப்புவிக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அது மாத்திரம் இல்லை, இந்த உலகத்திலேயே நமக்கு நித்திய ஜீவன் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். நித்திய ஜீவன் அப்படிங்கிறது தேவனுடைய வாழ்வு, சமாதானம் நிறைந்த வாழ்வு, ஜெயம் கொள்ளுகிற வாழ்வு. நம்மை சுற்றியுள்ள சமுதாயத்தை நன்மைகளினால் பாதிக்கின்ற ஒரு வாழ்வு. நம்மிடமிருந்து ஜீவ ஊற்று பொங்கி அது நீர் ஊற்றாக வெளியே செல்கின்ற ஒரு வாழ்வு. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை சிலுவையில் அவர் என்ன செய்திருக்கிறார்? தந்திருக்கிறார். ஒளி நிறைந்த வாழ்வு, நன்மை செய்ய திராணியுள்ள ஒரு வாழ்வு. இந்த ஜெயம் கொள்ளும் வாழ்க்கை நம்ம எல்லாரும் வாழ்கிறோமான்னு கேட்டா இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் அவர் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். இந்த ஜெயம் கொள்ளும் வாழ்வை எப்படி வாழணும் அப்படிங்கிறது தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய பலத்தில், நம்முடைய மாம்சத்தில் நன்மை வாசமாக இல்லை என்பதை அறிந்து நம்ம சுயத்தை விடும் பொழுதுதான் அந்த வாழ்வை என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய மாம்சத்தில் நன்மை வாசமாக இல்லைங்கிறத அறிந்திருக்கிறது மாத்திரம் இல்லை, சுயத்தை விடுகிறது மாத்திரம் இல்லை, அவரை பற்றும் விசுவாசமும் நமக்கு வேணும். அதை தான் கலாத்தியர் 2:20 பார்த்தோம். வாசிக்கலாம். கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அப்போ நம்முடைய சுயத்தை விடுகிறது மாத்திரம் இல்லை, என்னோட பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான்ங்கிறத அறிந்து கொள்றது மாத்திரம் இல்லை, அங்கே இன்னொன்றும் நமக்கு என்ன செய்யப்படுகிறது? தேவைப்படுகிறது. அவரை பற்றும் விசுவாசம். இந்த விசுவாசத்தை குறித்து தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். எபிரேயர் 11:1. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. விசுவாசமானது
நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. இதுல சொல்லப்பட்டிருக்கின்ற விசுவாசம் தேவனுடைய விசுவாசத்தை குறித்து இதுல சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு இலவசமாக அவர் மீட்பை கொடுத்திருக்கிறார். இலவசமாக கிருபை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த மீட்பும் கிருபையும் இந்த விசுவாசத்தின் மூலமாக தான் நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த விசுவாசம் அப்படிங்கிறது அதையும் தாண்டி நமக்கு நிறைய விஷயங்கள் தேவை. இந்த விசுவாசம்ங்கிறது ஒரு பெண்களுக்கானது அப்படின்னு என்கிட்ட ஒருத்தர் கேட்டார். அப்போ நான் சிரிச்சிட்டேன். விசுவாசம் இல்லாம ரட்சிப்பை என்ன செய்ய முடியாது? பெற முடியாது. எல்லோருக்கும் பொதுவானது. நம்மையும் தேவனையும் தொடர்பு கொள்ள செய்வதே எதுதான்? விசுவாசம்தான். விசுவாசம் இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கையே கிடையாது. ஆவியான தேவனை நம்ம எப்படி உறவு கொள்ள முடியும்? அவரோடு நான் எப்படி பேச முடியும்? விசுவாசத்தின் மூலமா தான் நான் என்ன செய்ய முடியும்? அந்த உறவுக்குள்ள செல்ல முடியும். நமக்கு என்ன தேவையோ எல்லாமே சிலுவையில் என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. சத்தியம் அதை தான் சொல்லுது. சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். உன்னதங்களில் அவரோடே கூட நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? உட்காரவும் செய்தார். இட்ஸ் ஃபினிஷ்டு. என்ன செஞ்சிட்டாரு? செய்து முடித்து விட்டார். எப்படி நம்ம அந்த ரட்சிப்பை விசுவாசத்தின் மூலமாக பெறுகிறோமோ, அந்த ரட்சிப்புக்குள் இருக்கின்ற மீட்பையும் விசுவாசத்தின் மூலமாக தான் என்ன செய்ய முடியும்? பெற முடியும். எப்படி நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டது நம் விசுவாசத்தில் இல்லை, அவருடைய விசுவாசத்தில் பெற்றுக்கொண்டோமோ, அதுபோல அதற்கு உள்ள பலன்களையும் அவர் விசுவாசத்தில் தான் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். இந்த விசுவாசம் நம்முடைய நம்பிக்கையை போன்றது இல்லை. நமக்கு எல்லா பலன்களும் ஆவிக்குரிய வடிவில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு நபருக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு உணர்வோ ஒரு அனுபவமோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எல்லா பலன்களும் எங்க இருக்கு? ஆவியில இருக்கு. அது நம்ம சிந்தனையிலேயோ சரீரத்திலேயோ இல்லை. இந்த விசுவாசம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, அந்த ஆவியில் இருக்கின்ற அந்த பலன்களை நமக்கு நிஜமாக்கி கொடுக்கிறது. பார்க்கும் பலன்களாக நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன செய்கிறது? மாற்றுகிறது. அதை உறுதியாக்கி வெளிப்படுத்துகிறது. நிஜமாக்கும் ஒரு ஆற்றல். அதுக்காக அது இல்லாத ஒரு விஷயம் இல்லை. ஆவியில் அது என்ன செய்யுது? இருக்குது. அதை நிஜமாக்கி அது என்ன செய்யுது? வெளிப்படுத்துகின்ற ஒரு ஆற்றலாக விசுவாசம் இருக்கிறது. ஒரு மாம்பழம் நல்ல மஞ்சள் கலர்ல இருக்குது. இதை நான் சொல்லும்போது கண் தெரியாத ஒருவரால் அந்த மஞ்சள் கலரை என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. நல்லா பாட்டு படிக்கிறாங்க, இது காது கேட்காத ஒருவரால் அந்த குரலை என்ன செய்ய முடியாது? கேட்க முடியாது. அவரால் பார்க்க முடியவில்லை என்பதற்காக மாம்பழம் மஞ்சள் கலர்ல இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. ஒருவரால் கேட்க முடியவில்லை என்பதற்காக அவங்க பாட்டு படிக்கலன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு பொருள் இருக்குதுங்கிறது ஒரு விஷயம். அது இருக்கிறவற்றை உறுதி செய்யறதுக்கு ஒரு ஆற்றல் தேவை. ஒரு உறுப்போட பயன் நமக்கு தேவை. ஒரு உதவி தேவை. அதுபோல நாம் உணர்ந்தாலும் உணரவில்லை என்றாலும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்கு கொடுத்த எல்லா பலன்களும் ஆவிக்குரிய வடிவில் எங்க இருக்கு? ஆவியில இருக்கு. அது இருக்கு. அதை உறுதி செய்வதற்கு நமக்கு ஒன்றின் ஆற்றல் தேவை. அதை உறுதி செய்வதற்கு நமக்கு எப்படி கண்ணு பயன்படுகிறதோ, காது பயன்படுகிறதோ, நம்முடைய புலன்கள் பயன்படுகிறதோ, அது போல ஆவிக்குரிய ஒரு புலன் தான் விசுவாசம். அதுதான் நமக்கு அதை உறுதி செய்யும். ஆமா, இயேசு கிறிஸ்து எனக்கு எல்லாம் என்ன செய்திருக்கிறார்? செய்து முடித்திருக்கிறார். அதுல பாவ விடுதலை இருக்கு, சாப விடுதலை இருக்கு, நோயிலிருந்து விடுதலை இருக்கு, சாத்தானுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை இருக்கு. எல்லாத்துக்கும் மேல தெய்வ வாழ்வு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த விசுவாசம் தான் அதை உறுதி செய்து, அதுல இருக்குங்கிறது அதுதான் என்ன செய்யுது? உறுதி செய்கிறது. உறுதி செய்கிறது மாத்திரம் இல்லை, அதை நிஜமாக்கும் ஆற்றலாகவும் அது என்ன செய்து? செயல்படுகிறது. இதுதான் எபிரேயர் 11:1 சொல்லப்பட்டிருக்கு. மறுபடி வாசிக்கலாம்.
விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. இந்த விசுவாசம் ஏதோ ஒரு புதுசான ஒரு கான்செப்ட்னு பார்க்காதீங்க. இந்த அதிகாரத்தை வாசிச்சாலே கிறிஸ்தவ வாழ்க்கையே என்னதுதான்? விசுவாசத்தின் அடிப்படையில் செயல்படுகிற ஒரு வாழ்க்கை. அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, அந்த விசுவாசத்தினாலே முன்னோர்கள் என்ன பெற்றாங்களா? நற்சாட்சி, குட் ரிப்போர்ட் அப்படின்னு இருக்கும். அந்த விசுவாசத்தின் மூலமாக தான் அவங்க அந்த பலனை என்ன செஞ்சுக்கிட்டாங்க? பெற்றுக்கொண்டாங்க. அதை விட அடுத்த வசனம் பாருங்க, வாசிக்கலாம். 3வது வசனம். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். இந்த உலகங்கள் எப்படி உண்டாக்கப்பட்டுச்சா? தேவனுடைய வார்த்தையினாலே, விசுவாசத்தின் மூலமாக. இந்த உலகமே எப்படிதான் உண்டாக்கி இருக்கு? விசுவாசத்தின் மூலமாக. விசுவாச தேவனால், அவருடைய விசுவாச வார்த்தையை கொண்டு, அதே விசுவாச தேவன் தான் நம்மளை என்ன செய்திருக்கிறார்? படைத்திருக்கிறார். இந்த அதிகாரமே ரொம்ப அழகா இருக்கும். ஒவ்வொரு தேவ மனிதனும் விசுவாசத்தின் மூலம் எதை விட்டார், எதை பெற்றுக்கொண்டார், இதில் என்ன செய்யப்பட்டிருக்கும்? சொல்லப்பட்டிருக்கும். அதுல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கும் பாருங்க, 33வது வசனம். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பெலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். அதுல போட்டிருக்கு பாருங்க, இதுல ஒவ்வொரு தேவ மனிதர்களை குறித்து போடப்பட்டிருக்கும். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை என்ன செஞ்சாங்களா? ஜெயித்தார்கள். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள். அந்த நீதியை வெளிப்படுத்துறதே எதன் மூலமாதான்? விசுவாசத்தின் மூலமாக. வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாயை என்ன செஞ்சாங்களா? அடைத்தார்கள். அப்போ நம்ம வாழ்க்கையில எத்தனை சிங்கம் வாயை திறந்து நின்னால் நம்ம என்ன செய்ய முடியும்? அடைக்க முடியும். அந்த விசுவாசம் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த வசனம் பாருங்க, அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள். அந்த கிதியோன் பலத்த சேனைய 300 வீரர்களை கொண்டு, அவர் வைத்திருந்த ஆயுதம் என்னன்னா கொடமும் தீப்பந்தமும். இதை வச்சுதான் ஒரு பலத்த சேனையை அவர் என்ன செஞ்சாரா? ஜெயித்தார். யுத்தத்தில் வல்லவர்களானாரா. ஏன் அப்படின்னா, யுத்தத்தில் வல்லவரான கர்த்தரை விசுவாசித்தார்கள், யுத்தத்தை அவங்க என்ன செஞ்சாங்க? ஜெயித்தார்கள். ரொம்ப அழகான ஒரு சத்தியம். யுத்தத்தில் வல்லவர்கள் ஆனார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். இந்த வசனத்தை நீங்க வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. விசுவாசம் தான் அடிப்படை. அவரை பற்றும் விசுவாசத்தினால் இந்த ஜெயம் கொள்ளும் வாழ்வு என்ன செய்யப்படுகிறது? வெளிப்படுகிறது. என்னோட சுயம் அவரோடு மாம்சத்துல அறையப்பட்டாச்சு, என்னோட பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டான் அப்படிங்கிறத அறிந்திருக்கிறது மாத்திரம் இல்லை, நான் இல்லை கிறிஸ்துவே அப்படிங்கிறத தெரிந்திருக்கிறது மாத்திரம் இல்லை, அவரை பற்றும் விசுவாசமும் வேண்டும். எது விசுவாசம் இல்லை அப்படிங்கிறத இன்னைக்கு என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். முதல் பாயிண்ட், நம்பிக்கை விசுவாசம் இல்லை. நம்பிக்கை விசுவாசம் இல்லை. நம்மள நிறைய பேருக்கு இது தெரியாது. சாத்தான் இருக்கான் இல்லையா, அவன் தந்திரத்தில் ரொம்ப விசேஷமானவன். தெரியாதவர்களை தெரியாமலேயே அவங்க மனக்கண்களை என்ன செஞ்சு வச்சிருப்பான்? குருடாக்கி வச்சிருப்பான். சத்தியம் தெரிந்தவர்களை, இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களை, அவர்களுக்கு எந்த அளவுக்கு சத்தியம் தெரியுமோ அதுல மீதியை அவனோட பொய்களினால் அவன் என்ன செய்வான்? நிரப்பி வைத்திருப்பான். அதுல அவன் சொல்ற ஒரு பொய்ல என்ன அப்படின்னா, விசுவாசத்திற்கு சப்ஸ்டியூட்டாக அவன் நம்பிக்கையை கொண்டு போய் வைக்கிறது தான்.
விசுவாசத்துக்கு பதிலாக அவன் எதை கொடுத்திருக்கிறான்? நம்பிக்கையை கொடுத்திருக்கிறான். நம்பிக்கை வேற, விசுவாசம் வேற. உங்களுக்கு ஒரு வசனம் காமிக்கிறேன். 1 கொரிந்தியர் 13:13. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. ஒரு 3 விதமான ஒரு பெரிய விஷயங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. ஒன்றுக்கு பதில் இன்னொன்றை நாம் என்ன செய்ய முடியாது? பயன்படுத்த முடியாது. அன்புக்கு பதில் விசுவாசத்தை என்ன செய்ய முடியாது? பயன்படுத்த முடியாது. அது போல விசுவாசத்துக்கு பதில் நம்பிக்கையும் என்ன செய்ய முடியாது? பயன்படுத்த முடியாது. உங்களுக்கு இதுக்கு ஒரு வித்தியாசத்தை சொல்றேன். நம்பிக்கை என்பது எதிர்காலத்தை குறிக்கும். விசுவாசம் என்பது அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுவதை குறிக்கும். நம்பிக்கை என்பது எதிர்காலத்தை குறிக்கும். இன்னொரு எளிமையா ஒரு உதாரணம் சொல்றேன். ஒருவர் உங்களிடத்துல வந்து, தேவன் என்னை எப்படியாவது ரட்சித்து விடுவார், நான் எப்படியாவது ரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்ளுவேன் அப்படின்னு சொன்னார்னா அவர் விசுவாசிக்கிறாரா இல்லையா? ஏன் விசுவாசிக்கல? அது அவர் விசுவாசிக்கலைங்கிறத எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஏன்னா இனிமேதான் தேவன் ரட்சிப்பை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே சிலுவையில் என்ன செய்யப்பட்டாச்சு? ரட்சிப்பு கொடுக்கப்பட்டாச்சு. சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்தான் அதை ஏற்றுக்கொண்டு அதை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். அப்போ தேவன் என்னை ரட்சிப்பார், நான் ரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்ளுவேன், அதுல நான் நம்பிக்கையா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அவங்க வாய் மொழியிலேயே நம்ம தெரிந்து கொள்ளலாம் அவர்கிட்ட என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. அதே போலதான் தேவன் எனக்கு சுகம் தருவார், நான் எப்படியாவது சுகத்தை என்ன செஞ்சிருவேன்? பெற்றுக்கொள்வேன். அவர் எனக்கு விடுதலையை தருவார், எப்படியாவது விடுதலை நான் என்ன செய்வேன்? பெற்றுக்கொள்வேன். எப்படியாவது என் பாவத்தை நான் என்ன செஞ்சிருவேன்? மேற்கொண்டுருவேன் அப்படின்னா அந்த வாய்மொழியிலேயே கண்டுபிடிச்சிடலாம் அவங்க கிட்ட என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. நம்பிக்கையில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? நின்று கொண்டு இருக்கிறாங்க. அவங்க கையில் ஒரு பைபிளை நான் கொடுக்குறேன், கொடுத்துட்டேன், உங்கள் கையில் வாங்கியிருக்கிறீங்க. நீங்கள் எப்படியாவது இந்த பைபிளை எனக்கு தருவீங்கன்னு நான் நம்பிக்கையாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் என்ன சொல்ல முடியும்? அதில் பைபிளை உங்கள் கையில் என்ன செஞ்சுட்டேன்? கொடுத்துட்டேன். அப்படிதான் தேவனும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நின்று கொண்டிருக்கிறார். எப்படியாவது நான் சுகத்தை பெற்றுக்கொள்ளுவேன். ஏற்கனவே சுகம் என்ன செய்யப்பட்டாச்சு? கொடுக்கப்பட்டாச்சு. வாசிக்கலாம். 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இது நிறைய பேர் சொல்வாங்க, இது ஆவிக்குரிய சுகம், சரீரத்தில் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்துக்கு நோய் எப்படி வந்தது தெரியுமா? ஆவியில மரித்த நிலைமையை ஆதாம் பெற்று கொண்டதினால், பாவத்திற்கு அடிமையாக மாறியதினால் அங்க பாவம், மரணம், நோய்ங்கிற ஒரு விதி என்ன செய்யப்பட்டது? ஏற்கப்பட்டது. அவர் மரித்து போகும்படி தேவன் என்ன செய்யல? படைக்கல. முதல் மனுஷன் ஆதாம், அவருடைய ஆயுசு நாள் எவ்வளவு தெரியுமா? 900க்கு மேல. ஏன் சொன்னா அந்த சரீரம் அப்படி படைக்கப்படல. அங்க உள்ள அந்த மரணத்தை அங்க சிந்தனை ஏற்றுக்கொண்டு அந்த சரீரத்துக்கு மரணம் வருகிறதற்கு அத்தனை வருடங்கள் சாத்தானுக்கு எடுத்தது. அந்த பாவத்தின் மூலமாக தான் அந்த நோய் உலகத்துக்குள்ள என்ன செஞ்சது? வந்தது. இப்போ ரிவர்ஸ்ல ஆவியில என்ன செய்யப்பட்டாச்சு? புதுப்பிக்கப்பட்டாச்சு. புதுப்பிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்றதை விட புதிய ஆவியை என்ன செஞ்சிட்டோம்? பெற்றுக்கொண்டோம். அதில் பாவத்தின் சுவடு இல்லை. தேவ சாயலை பெற்றிருக்கிறோம், தேவ வாழ்வை பெற்றிருக்கிறோம். இதை எந்த அளவுக்கு நீங்க சிந்தனையில கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அந்த ஜீவன் வழி என்ன செய்யும்? வெளிப்படும். ஆவிக்குரிய விடுதலை தான், ஆனா அது சரீரத்துல வெளிப்படும்.
ஏன்னா ஜீவன் இந்த உலகத்துல செயல்படுகிறதுக்காக தான் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ எனக்கு சுகம் தருவார், நான் சுகத்தை பெற்றுக் கொள்ளுவேன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நம்முடைய வாய் மொழியே எனக்கு விசுவாசம் இல்லைங்கிறது அது என்ன செய்யுது? காண்பிக்கிறது. அது விசுவாசம் இல்லை, அது நம்பிக்கை. நான் எப்படியாவது பரிசுத்தமாக மாறுவேன், பரிசுத்தமான வாழ்வை நான் வாழுவேன், பரிசுத்தத்தை என் செயல்ல நான் பெற்றுக்கொள்ளுவேன் அப்படின்னாலும் அது என்னதில்லை? விசுவாசம் இல்லை. ஏன்னா வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? 1 கொரிந்தியர் 1:31. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அவரே யாரு? இயேசு கிறிஸ்துவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். ரொம்ப அழகான வசனம். நமக்கு ஏதோ கொஞ்சம் பரிசுத்தத்தை அவர் என்ன செய்யல? தரல. இயேசு கிறிஸ்துவே நமது பரிசுத்தமாக இருக்கிறார். அப்ப அந்த பரிசுத்தத்துல என்ன குறை இருக்க முடியும்? இல்லையா? இயேசு கிறிஸ்துவே நம்முடைய மீட்பாக இருக்கிறார், அவரே நமது நீதியாக இருக்கிறார். நான் பரிசுத்தத்தை நான் பெற்றுக்கொள்ளுவேன்னா அது நம்பிக்கை, அது விசுவாசம் இல்லைன்னா வசனம் அப்படி சொல்லல. கிறிஸ்துவே எனக்கு பரிசுத்தமாக என்ன செய்யப்பட்டிருக்கிறார்? கொடுக்கப்பட்டிருக்கிறார். நான் எப்படியாவது ஜெயம் கொள்ளுவேன், நான் எப்படியாவது இதுல நான் பார்த்துருவேன், நான் மேற்கொள்ளுவேன் அப்படின்னு சொன்னாலும் அதுவும் விசுவாசம் இல்லை, அதுவும் நம்பிக்கை. ஏன் தெரியுமா? வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து உலகத்தை ஜெயித்தீர்கள். அந்த வசனத்தை பார்க்கலாம். 1 யோவான் 4:4. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். நம்ம ஜெயிச்சிட்டோம் சொல்லி சத்தியம் என்ன செய்யுது? சொல்லுது. இது நீங்க உணர வேண்டிய அவசியம் இல்லை, உங்க கண்ணால பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய பார்வையின்படி நாம என்ன செஞ்சிட்டோம்? ஜெயிச்சிட்டோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து நமக்கு பதிலாக அந்த ஓட்டத்தை ஓடி அந்த வெற்றியை நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். தேவன் நம்மை ஜெயித்து விட்டோம்னு சொல்றாரு, நாம என்ன சொல்றோம்? நான் எப்படியாவது ஜெயிச்சிருவேன். அப்போ அதுக்கு பேர் என்னதில்லை? விசுவாசம் இல்லை, அது நம்பிக்கை. அதனாலதான் அந்த நம்பிக்கையிலே நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? நின்று கொண்டிருக்கிறோம். 2வது பாயிண்ட், விசுவாசம் என்பது உணர்ச்சி அல்ல. நான் ஒரு சுகத்தை பற்றி உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் எல்லா பகுதிகள்லையுமே நீங்கள் விடுதலை அப்படி தான் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அந்த கிருபையை பெற்றுக்கொள்கிறதா இருக்கட்டும், அவருடைய பலத்தை பெற்றுக்கொள்கிறதா இருக்கட்டும், அவருடைய உறவுல நெருக்கமாக போகிறதா இருக்கட்டும், நமக்கு அங்கே என்ன தேவை? விசுவாசம்தான் தேவை. இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமாக்கப்பட்டிருக்கிறேன். நோய் தேவனிடத்திலிருந்து வரல, அவருக்கு அதுக்கு சித்தம், நான் சுகம் பெறுகிறது தான் அவருடைய சித்தம், அதை அவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு தெரிந்திருந்தாலும் நீங்க சுகம் ஆயிட்டீங்களான்னு கேட்டா நோயாளிகள் என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இன்னும் எனக்கு என்ன இருக்கு? இருக்குது, வலிக்குது, எப்படியாவது நான் அதில் என்ன செஞ்சிருவேன்? பார்த்துருவேன் அப்படின்னா எதுக்காக அவங்க அங்கே காத்துக்கிட்டு இருக்கிறாங்க? சரீரத்தில் அதை பார்க்கறதுக்காக. அவங்க உணர்வுகள் மாறி நீ சுகமாயிட்டன்னு அவங்க என்ன சொல்லணும்? சொல்லணும். அந்த உணர்வுகளை நாம நம்புறோம். விசுவாசம் என்பது உணர்வுகள் அல்ல, அது வெளியிருந்து வருகிறதும் இல்லை. விசுவாசம் ஆவிக்குரிய ஒரு விஷயம். எப்படி நம்ம சரீரத்துல கண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, விசுவாசம் என்பது ஆவிக்குரிய கண்கள். அது உங்களுக்கு உள்ள இருந்து உங்களை உறுதிப்படுத்துகிற ஒரு விஷயம். அது உணர்ச்சிகளுக்கு அப்பாற்பட்டது. நீங்க உணர்ந்தாலும் உணரவில்லை என்றாலும் அந்த சுகம் அதில் இருக்கிறது. நீங்க உணர்ந்தாலும் உணரவில்லை என்றாலும் பரிசுத்தம் உங்களுக்குள் இருக்கிறது.
நீங்க உணர்ந்தாலும் உங்க உணர்ச்சிகள் உங்களுக்கு அதை சொல்லவில்லை என்றாலும் வெற்றியில தான் நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க, நிற்கிறீங்க. அந்த முதல் உதாரணத்தையே பார்ப்போம். இதுல பூ இருக்கு, உங்களுக்கு இதுல பூ இருக்கிற உணர்ச்சி இல்லைங்கிறதுக்காக இதுல பூ இல்லைன்னு அர்த்தமாயிருமா? நம்ம உணர்ச்சி சொன்னாலும் சொல்லவில்லை என்றால் அதுல என்ன இருக்கு, பூ இருக்கு. கண்களால் அதை உறுதி செய்யறவங்க அதை ஏற்றுக்கொள்றீங்க. ஆனா அந்த விசுவாச கண்களால நீங்க உறுதி செய்யலைன்னா அதுல இருக்கிற விஷயம் உங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. உங்க உணர்வுகளும் அதுல இருக்கிறத உங்களுக்கு என்ன செய்யாது, சொல்லாது. உங்க கண்கள் சொல்லவில்லை என்பதற்காக, உங்க உணர்வுகள் சொல்லவில்லை என்பதற்காக இதுல பூ இல்லைன்னு அர்த்தம் ஆகாது. அதே போலதான் விசுவாசமும். நம்முடைய ஆவிக்குரிய கண்களை நாம் பழக்குவிக்காததினால், அந்த புலன்களை செயல்படுத்தாததினால் அதோட உறுதியை நம்ம என்ன செஞ்சுக்கல, பெற்றுக்கொள்ளல. அந்த கண்கள் திறக்கப்படல. ஒரு சில இடத்துல அந்த கண்கள் திறக்கப்படுது, ஒரு சில காரியத்துக்கு அந்த கண்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு, மூடப்பட்டிருக்கு. அதுல நான் உறுதியை பார்க்காததுனால என் உணர்வுகள் நோயை தான் அது என்ன செய்யும், சொல்லும். ஏன்னா ஆவிக்குரிய பலன்களை நீங்க தொட முடியாது, உங்க மாம்ச கண்களால நீங்க பார்க்க முடியாது, உங்க உணர்ச்சிகளால நீங்க அதை உணரவும் முடியாது. மாம்சத்தில் பிறப்பதெல்லாம் மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பதெல்லாம் எப்படி இருக்கும், ஆவியாய் இருக்கும். நீங்க தொட்டு பார்க்கவும் முடியாது, உணரவும் முடியாது, உங்க மாம்ச கண்களுக்கு அது தெரியாது. நான் என்னுடைய உணர்வுகள் மாற வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் காத்து கொண்டிருந்தால் காத்து கொண்டே தான் என்ன செய்யணும், இருக்கணும். உணர்வுகள் வேற, விசுவாசம் வேற. நிறைய உதாரணங்கள் அதுக்கு சொல்லலாம். பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஒரு பெரிய ஒரு உதாரணம். எல்லா விதத்திலையும் அந்த ஆவிக்குரிய விதியை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணியிருப்பாங்க, கடைப்பிடிச்சிருப்பாங்க. அறிந்தோ அறியாமலோ அங்கே என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவங்க அதை கடைப்பிடிச்சிருக்கிறாங்க. எல்லாராலையும் கைவிடப்பட்டு கையில் வைத்திருந்த எல்லா பணத்தையுமே விற்று மருத்துவம் பார்த்துட்டாங்க. மார்க் 5வது அதிகாரத்தில் இருக்கு, நீங்கள் வாசிச்சு பார்க்கலாம். டாக்டருடைய ரிப்போர்ட் என்னன்னா அவங்க இனிமேல் பிழைக்க மாட்டாங்க. ஆங்கிலத்தில் வசனம் எப்படி சொல்லணும் அப்படின்னா, அவங்க மரணத்தை நோக்கி போய்கிட்டு இருந்தாங்களா, அவங்க நிலைமை மோசமாகிக்கிட்டே இருந்துதான். அந்த சமயத்தில் தான் இயேசு கிறிஸ்துவ குறித்து கேள்விப்படுறாங்க. அந்த காலத்தில் அந்த நோய் பக்கத்தில் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க. அப்போ உறவுகளால் கைவிடப்பட்டிருக்கிறாங்க, நண்பர்களால் கைவிடப்பட்டிருக்கிறாங்க, கையில் பணம் இல்லை, மரணம் பக்கத்தில் நிற்குது. என்ன வித ஒரு நம்பிக்கையில் அவங்க இருந்திருப்பாங்க இல்லையா? அந்த சமயத்தில் இயேசு கிறிஸ்துவ குறித்து அவங்க என்ன செய்கிறாங்க, கேள்விப்பட்டு, என்ன கேள்விப்பட்டா விசுவாசம் வந்திருக்கும், எங்கே போனாலும் பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கு, நோயாளிகள் சுகமாறாங்க, கண் பார்வை தெரியாதவர்கள் பார்வை அடைகிறார்கள், பேச முடியாதவர்கள் பேசுகிறார்கள், அசுத்தாவிகள் அலறி அடித்து ஓடுகிறது, மரித்தவர்கள் உயிரோடு என்ன செய்கிறாங்க, எழும்புறாங்க. இதை கேட்ட உடனே அவங்களுக்கு என்ன வருதா, விசுவாசம் வந்த உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தீர்மானம் எடுத்து அவங்க பேச்சை மாத்துறாங்க. மரணம் பேசிக்கிட்டு இருந்த இடத்துல ஜீவனை என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. நான் இயேசுவின் ஆடையை தொட்டால் போதும் சொஸ்தமாவேன். நல்லா கவனிக்கணும், இயேசு கிறிஸ்துவ குறிச்சி கேள்விப்படும் போது அவங்க இரத்தப்போக்கு சரியாகல. நான் இயேசுவின் ஆடையை தொட்டால் போதும் சுகமாவேன் சொல்லி விசுவாசத்தை பேசும்போது அவங்க இரத்தப்போக்கு என்ன செய்யல, சரியாகல. நம்ம சொல்றோமே, நான் கன்ஃபெஷன் சொல்றேன், விசுவாசத்தை தான் பேசுறேன், நான் ஜீவனை தான் பேசுறேன், 1000 தடவை நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், நான் தூங்குற வரைக்கும் அதை தான் சொல்றேன். அந்த அம்மா சொல்றதுனால அவங்க அதை என்ன செய்யல, பார்க்கல. சொல்றது ஒரு முதல் படி, அவ்வளவுதான். வாயை திறந்து சொன்னாதான் விசுவாசம் வர ஆரம்பிக்கும். அவங்க சொல்லும் போது இரத்தப்போக்கு சரியாகல. அவங்க என்ன சொன்னாங்களோ அதற்கு ஏற்ற செயலை செய்யறாங்க. இயேசுவின் ஆடையை தொட்டால் அப்படின்னா அவங்க போய் அதை என்ன செய்யணும், தொடணும். 12 வருஷம் இரத்தப்போக்கு நல்லா தெரியும், 4 நாளைக்கு மேலேயே என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. 12 வருஷம் ஒருத்தங்க உடம்புல ரத்தம் போய்கிட்டு இருந்தா அவங்க படுத்த படுக்கையாக தான் என்ன செஞ்சுருந்துருக்கணும், இருந்திருக்கணும். அவங்க நடந்து போனாங்களா, தவண்டு போனாங்களா, உருண்டு போனாங்களா, வேதம் சொல்லலை. ஆனால் போய் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, தொட்டிருக்கிறாங்க. இயேசுவின் ஆடையை தொட்டவுடன் அவர்களுடைய உதிரம் என்ன செஞ்சிருச்சா, நின்று போயிட்டு.
அப்போ அவங்க கேள்விப்படும் போது அவங்க உணர்ச்சிகள் மாறல. அவங்க வாயை திறந்து சொல்லும் போது அவங்க சரீரமோ உணர்வுகளோ மாறல. அது அப்படிதான் இருக்குது. ஆனா அந்த விசுவாசம், நான் தொட்டா போது நான் என்ன செஞ்சிருவேன், சரியாயிருவேன். அவங்க அதுக்கு தகுந்தபடி போய் செய்யறாங்க. அந்த பலனை அவங்க என்ன செய்யறாங்க, பெற்றுக்கொள்றாங்க. உணர்ச்சிகள் எப்பொழுதுமே அவருடைய வார்த்தைக்கு எதிராக தான் இருக்கும். உணர்வுகள் உங்களுடைய நண்பன் இல்லை. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். உணர்வுகள் நம்முடைய நண்பன் இல்லை. உங்களுக்கு இன்னொரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். கடந்த வாரத்துல ஒரு நாள் நைட் நேரத்துல ரொம்ப விடாம ஒரு இருமல், ஒரு மூச்சு திணறல் மாதிரி இருந்தது. எனக்கு அதை சொல்ல தெரியல. எனக்கு சின்ன வயசுல இருந்து அப்படி வந்ததே கிடையாது. எனக்கு இருமலும் நிக்கல, மூச்சு திணறலும் அதிகமா இருக்கு. அப்போ என் கணவர் கேட்குறாங்க, நம்ம ப்ரேயர் டீம்ல ஒரு ஃபோன் பண்ணி யாரையாவது ப்ரேயருக்கு கூப்பிடுவோம், சேர்ந்து ப்ரேயர் பண்ணுவோம்னு சொன்னாங்க. நைட் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நான் தூக்கத்திலே இந்த இருமல் வந்துக்கிட்டே இருந்தது. உடனே இல்லை, எல்லாரும் தூங்குவாங்க, எழுப்ப வேண்டாம், நானே ப்ரேயர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு வா, ஒன்றும் தப்புலாம் கிடையாது, நீ அதை கொஞ்சம் உனக்கு அந்த ஆக்சிஜன் எல்லாம் கொடுத்தா உனக்கு கொஞ்சம் சரியாயிரும், அப்புறம் நீ வார்த்தை என்ன செய்யலாம், எடுக்கலாம். இல்லை, நானே என்ன செஞ்சுக்குவேன், ஓவர் கம் பண்ணிக்கிடுவேன். ஆனால் அவங்க ஒரு குட் ஹார்ட், நான் என்ன சொன்னாலும் சரின்னு சொல்லி என்னோட விசுவாசத்துக்கு தடையாக என்ன செய்ய மாட்டாங்க, நிற்க மாட்டாங்க. நீயே ஓவர் கம் பண்ணிக்குவேன்னா சரிதான், நானும் உனக்கு என்ன செய்கிறேன், ஹெல்ப் பண்ணுறேன். அவங்க கிட்ட நிறைய விஷயத்த சொல்லலை. எனக்கு ரொம்ப மூச்சு திணறல். அப்போது எனக்கு சிந்தனையில் நான் அதுக்கு முந்தின வாரம் தியானித்த ஒரு விஷயம் எனக்கு வந்தது. தேவனுடைய திட்டம் நிறைவேறுகிறதற்கு முன்னால் மரணம் நம்மை தொட முடியாது. அந்த நோய் நம்மளை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. இம்மார்டல் தான். ஏன்னா அதில் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாரோட பொறுப்பு, அவரோட பொறுப்பு தான். என் கணவர்கிட்ட சொல்கிறேன், ஒரு பெரிய திட்டத்தை கொடுத்துருக்கிறாரு, அது முடிக்கிறதுக்குள்ளே நான் என்ன செய்ய மாட்டேன், மரணம் என்ன செய்யாது, வராது. அந்நிய பாஷை பேச ஆரம்பித்தேன். என் உணர்வுகள் அதுக்கு ஒத்துழைக்கவே இல்லை. என் கணவரும் அந்நிய பாஷை பேசினாங்க, அவங்களும் விசுவாச வார்த்தைகளை பேசுகிறாங்க. அது பேச 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 1 மணி நேரத்தில் அது என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டு, குறைய ஆரம்பிச்சுட்டு, ஒரு 80%, 80% குறையுது. அடுத்து அந்நிய பாஷை பேசிக்கிட்டே தூங்கிட்டேன். காலையில் கம்ப்ளீட்லி ஹீல்டு. இது எதற்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, அந்த பிரச்சனை வரும்போது நான் சுகமாயிட்டேங்கிற உணர்வு எனக்கு கிடையாது. அந்த சுகம் எனக்குள்ளதான் இருக்குங்கிறது எனக்கு உணர்வு சொல்லலை. ஏன்னா மூச்சு விட முடியல, இருமல் நிற்கவில்லை. ஆனா அந்த வார்த்தை எனக்கு என்ன கொடுக்கு, விசுவாசம். அது எப்படி என்ன மேற்கொள்ள முடியும்? அவர் எனக்குள்ள இருக்கிறாரு, என்னுடைய ஜீவன் அவருக்குள்ள என்ன செய்யப்பட்டிருக்கு, மறைந்திருக்கிறது. ஒரு திட்டத்துல போய்கிட்டு இருக்கிறோம், அந்த அஜெண்டா முடிகிற வரைக்கும் இந்த நோய் நம்மளை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ளவே முடியாது. அந்த விசுவாசம், உணர்வு வேற, விசுவாசம் வேற. அந்த வார்த்தையை நீங்க பார்க்கும்போது அது உங்களுக்கு ஒரு உறுதி அந்த இடத்துல என்ன செஞ்சிடும், கொடுத்துரும். அதுல இருக்கு அப்படிங்கிற ஒரு நிச்சயத்தை அது என்ன செஞ்சிடும், கொடுத்துரும். 3வது அவிசுவாசம். இந்த அவிசுவாசத்திலையும் நிறைய பேர் நம்ம ஏமாந்து போறோம். என்ன அப்படின்னா, நான் நம்புறேனே, தேவனை நான் நம்புறேன், அது எப்படி நான் நம்பாம இருப்பேன்? அவருக்கு வல்லமை இருக்கு நான் நம்புறேன், அவர் சுகம் கொடுத்துட்டாரு நம்புறேன், அவர் அன்பானவர் நம்புறேன், அவருக்கு சித்தம் உண்டு நம்புறேன். ஆனாலும் இது இருக்குதே, நம்ம சொல்றோமா இல்லையா? இது விசுவாசம் கிடையாது, இது அவிசுவாசம். இதுக்கு ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள், பழைய உதாரணம் ஒன்று நான் சொல்றேன். இஸ்ரவேல் மக்கள் பெரிய பெரிய அற்புதங்கள் செஞ்சு தேவன் என்ன செஞ்சாராம் அப்படின்னா கூட்டிட்டு வந்தார். நமக்கு தெரியும் இல்லையா? அவங்கள மாதிரி யாரும் அற்புதங்களை என்ன செய்யல, பார்க்கல. தன்னுடைய பிரசன்னத்திலே ஒரு வழி நடத்துறாரு. மேக ஸ்தம்பமாக போறாரு, அக்னி ஸ்தம்பமாக போறாரு. கண்மலை அடிச்சா என்ன வருது, தண்ணி வருது. வானத்திலிருந்து சாப்பாடு. ஒரு வசனம் சொல்லுது பழைய ஏற்பாடுல, அவங்க கால்கள் என்ன செய்யலையா, வீங்கலையா. நம்ம கூட கொஞ்ச நேரம் காலை தொங்க போட்டா கால் என்ன செஞ்சிருது. பட் எப்படிப்பட்ட ஒரு பிரசன்ஸ்ல இருந்திருக்கிறாங்க இல்லையா? தேவ பிரசன்னத்துல அங்க நோய் மேற்கொள்ள முடியல. நம்ம பார்த்து பார்த்து சாப்பிடுறோம், இந்த சாப்பாடுல என்ன விட்டமின் இருக்கு, இதுல என்ன சத்து இருக்குது, இது என் எலும்புக்கு தேவை, இது எனக்கு ரத்தத்துக்கு தேவை, இது என் முடிக்கு தேவைன்னு பார்த்து பார்த்து சாப்பிடுறோமே. அவங்க சாப்பிட்டது ஒரு சின்ன சைஸ்ல உள்ள மண்ணா. அதுல என்ன சத்து இருந்ததுன்னா கால் என்ன செய்யல,
வீங்கலை. அப்போ எப்பேற்பட்ட சத்து நிறைஞ்சது அந்த உணவு இருந்திருக்கணும் இல்லையா? 40 வருஷம் அதை தான் சாப்பிட்டாங்க. இவங்க போய் 2வது வருஷமே கானானுக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க. அவங்க உள்ள போய் வேவு பார்க்க போகணுங்கிறது தேவனோட சித்தம் கிடையாது. எப்பவுமே நான் சொல்றேன், தேவனோட சித்தம் இல்லாம ஒரு விஷயத்தை செஞ்சோம்னா அதோட விளைவுகள் ரொம்ப பெருசா இருக்கும். அந்த தேவனுடைய சித்தம் முதல்ல நமக்கு பிடிக்காத மாதிரி இருக்கலாம், சொல்லப்போனா பயமாவும் இருக்கலாம். நிறைய காரியங்களை நான் இதுல மிஸ் பண்ணுவனோ, நான் விரும்பின காரியமா இது இல்லையே அப்படிங்கிற விதமா தேவனுடைய சித்தம் உங்களுக்கு என்ன செய்யலாம் இருக்கலாம். ஆனா அதுதான் மிகச்சிறந்தது. உலகத்திலேயே ஒரு பாதுகாப்பான இடத்துல நாம இருக்கிறோம், ஒரு ஆசீர்வாதமான இடத்துல நாம இருக்கிறோம்னா அது தேவனுடைய சித்தத்தில் நாம நிற்கும் போதுதான். இந்த மக்கள் ஆசைப்பட்டுட்டாங்க. நம்ம ஆசைப்பட்டா தேவன் என்ன செஞ்சிருவாரு? கொடுத்துருவார். அவர் யாரையும் கட்டாயப்படுத்துகிற தெய்வம் இல்லை. தேவனுக்கும் சாத்தானுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. தேவன் யாரையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டார், கட்டாயப்படுத்த மாட்டார். சாத்தான் என்ன செய்வான்? கட்டாயப்படுத்துவான், ஃபோர்ஸ் பண்ணுவான். இதை பிடி, இதை எடுத்துக்கோ, இதை வாங்கிக்கோ, இதை நீ பார்க்காம என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. ஆனால் தேவன் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்? கட்டாயப்படுத்த மாட்டார். கேட்குறியா? சரி போயிட்டு வா. மோசேட்ட சொல்லி 12 பேர் என்ன செய்கிறாரு? உள்ள அனுப்பி விடுறார். அங்கே போய் அவங்க ராட்சசர்களையும் அந்த கோட்டையையும் பார்த்து பயந்து போயிடுறாங்க. பயந்து போகிறது மட்டும் இல்லை, அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க பாருங்க, அது நம்மளை மாதிரியே இருக்கும். என்ன ஸ்டேட்மெண்ட் தெரியுமா சொல்லுவாங்க? உண்மையிலேயே அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், அதில் சந்தேகமே வேண்டாம். ஏன்னா ஒரு திராட்சை கொலையை கம்பளை கட்டி 2 பேர் என்ன செய்வாங்க? தூக்கிட்டு வருவாங்க. ஆனால் அங்கே யார் இருக்கா? ராட்சசர்கள் இருக்கிறாங்க. அவங்க பார்வைக்கு எங்களை பார்க்க எப்படி இருந்தது? வெட்டுக்கிளி போல இருந்தது. எங்க பார்வைக்குமே நாங்கள் அப்படிதான் என்ன செஞ்சோம் இருக்கிறோம். அதே விஷயத்த யோசுவாவும் காலேபும் சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அங்க ராட்சசர்கள் இருக்கலாம், ஆனாலும் தேசத்தை நாம என்ன செய்வோம்? சுதந்திரித்துக் கொள்ளுவோம். எப்பவுமே இந்த ஆனாலுக்கு அப்புறம் என்ன சொல்றோமோ அதை தான் நம்ம நம்புறோம்னு அர்த்தம். நீங்களே உங்களை என்ன செஞ்சுக்கலாம்? செக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த மக்கள் 10 பேர் என்ன சொன்னாங்க? அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். தேவன் அந்த இடத்துல அவங்க என்ன செய்யறாங்க? விசுவாசிக்கிறாங்க. ஆனாலும் அங்க யார் இருக்கா? ராட்சசர்கள் இருக்கிறாங்க. அந்த விசுவாசத்தோடு அந்த அவிசுவாசம் ஒட்டி கொள்கிறது. உங்களுக்கு விசுவாசம் இருந்தாலும் அங்கு அவிசுவாசமும் என்ன செய்ய முடியும்? வர முடியும். நீங்க சிந்தனைகள்ல சாத்தானால வஞ்சிக்கப்படலாம். நீ விசுவாசிக்கிற இல்லையா? நீ சுகத்தை நம்புற இல்லையா? நீ அவருடைய வார்த்தையை நீ விசுவாசிக்கிற இல்லையா? நீ கிருபையை நீ நம்புகிறாய் இல்லையா? ஆனாலும் அந்த அவிசுவாசமும் அங்க என்ன செய்யுது? ஒட்டி கொள்ளுது. ஆனாலும் இது என்ன செய்யுது? இருக்குது. எப்பவுமே இந்த ஆனாலுக்கும் அப்புறம் சொல்றது தான் நம்ம இருதயம் நம்புதுன்னு அர்த்தம். அது போல நாமளும் சத்தியத்தை விசுவாசிக்கலாம். நான் சுகமாயிட்டேன், ஆனாலும் எனக்கு என்ன செய்யுது? வலிக்குது. ஆனாலும் என் சரீரத்தில் அது என்ன செய்யுது? இருக்குது. அவர் வார்த்தை சொல்லுது, தனக்கு பிரியமானவனுக்கு சுகமான நித்திரை அவர் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். ஆனாலும் எனக்கு என்ன வரல? தூக்கம் வரல. அப்போ இருதயம் இன்னும் அந்த இடத்த என்ன செய்யல? விசுவாசிக்கல. நம்முடைய விசுவாசத்தோடு அங்க அவிசுவாசம் என்ன செய்கிறது? ஒட்டி கொள்கிறது. வேதத்தில் அதற்கும் உதாரணங்கள் இருக்கு. அசுத்தாவி பிடிச்ச ஒரு பையனை ஒரு தந்தை கூட்டிக்கிட்டு வராரு. இயேசு கிறிஸ்து ஒரு 3 சீஷர்களோடு அங்க மலைக்கு மேலே போறாரு. மறுரூபமாயி அந்த சம்பவம் முடிஞ்சு கீழே இறங்கி வரும்போது அது நடக்குது. இந்த சீஷர்களால விரட்ட முடியல. பரிசேயர்கள் எல்லாம் அங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. ஒரு பெரிய கூட்டம் நிக்குது. இயேசு கிறிஸ்து அதை என்ன செய்யறாரு? விரட்டி விடுகிறார். சீஷர்கள் இயேசு கிறிஸ்து தனித்திருக்கும் போது வந்து கேட்குறாங்க, எங்களால் ஏன் விரட்ட முடியல? ஏன்னா நீங்கள் அதுக்கு முந்தின அதிகாரங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மத்தேயு 10வது அதிகாரத்துலலாம் பார்த்தீங்கன்னா சீஷர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருப்பார். அவங்க 2 பேரா ஊருக்கு போய் அற்புதங்களை செய்து சுவிசேஷத்தை அறிவிப்பார்கள். அந்த வேலையை அவங்க செஞ்சாங்க. வந்து சந்தோஷமாக அந்த செய்தியை இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்வாங்க. நோய்கள் சரியாகுது, அசுத்தாவிகள் அவங்கள விட்டு என்ன செய்யுது? ஓடுது. அப்போ அதை அவங்க நம்புறாங்க, அதை விசுவாசிக்காமலாம் இல்லை. அதனாலதான் சீஷர்கள் அப்படி ஒரு கேள்வியை கேட்குறாங்க, எங்களால் ஏன் இது செய்யக்கூடாமல் போயிற்று? சீஷர்கள் கிட்ட விசுவாசம் இல்லாம இருந்ததா?
விசுவாசம் இருக்க போய் தான் அந்த அசுத்தாவியை விரட்டுறதுக்கு அவங்க ஜெபிக்கிறாங்க. விசுவாசம் இல்லாமல் அதை அவங்க என்ன செய்ய முடியாது, அந்த இடத்துக்கு அவங்க போயிருக்கவே முடியாது. இயேசு கிறிஸ்துட்ட வந்து கேட்குறாங்க, ஏன் எங்களால் கூடாமல் போயிற்று? உங்களுடைய அவிசுவாசத்தினாலே தானே. மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் இந்த வசனம் இருக்குது. நிறைய பேர் இந்த வசனத்தை தப்பாக புரிஞ்சுக்குவாங்க. இவ்வகை ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலையும் தான் போகும் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதில் மத்தேயு 17ஆவது அதிகாரம் 19, 20, 21. அப்பொழுது சீஷர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து, அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்கள் அவ்விசுவாசத்தினாலேதான். கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். 20வது வசனம் பாருங்க. அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். எதனால அவங்களால விரட்ட முடியலையா? அவிசுவாசம். அந்த பிசாசு ரொம்ப வல்லமையுள்ளதுன்னு அர்த்தம் இல்லை. அடுத்து 21வது வசனம் சொல்றார் பாருங்க. இந்த ஜாதி பிசாசு, திஸ் கைண்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் இருக்கும். இந்த பிரச்சனை, இந்த அவிசுவாசம் எதனால அப்படின்னா, அங்கு இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே அந்த அசுத்தாவி அலக்கழிக்கும், நுரத்தள்ளும், தண்ணிக்குள்ள தள்ளும், தீக்குள்ள தள்ளும். இதே மாதிரி தான் சீஷர்கள்ட்டையும் அது என்ன செஞ்சிருக்கும். இது நடந்த சம்பவம் எங்கன்னா ஒரு பெரிய மக்கள் கூட்டத்துக்கு மத்தியில். அங்கே பரிசேயர்கள் நிற்கிறாங்க, குறை சொல்கிற ஒரு கூட்டம் நிற்குது. இந்த சீஷர்கள் இதை பார்த்த உடனே இந்த பிசாசை நம்மளால் விரட்ட முடியுமா அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ள என்ன வந்திருக்கு. அவங்க நம்பாமல்லாம் இல்லை, விசுவாசம் இருக்கு. அது கூட அவங்க பார்த்த விஷயம் ஒரு அவிசுவாசத்தை அவங்களுக்கு என்ன செய்யுது, கொடுக்குது. அதுதான் இங்கே இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உங்களுடைய அவிசுவாசத்தினாலே தான். அப்படி சொல்லிட்டு இது உபவாசத்தினாலையும் ஜெபத்தினாலையும் தான் மாறும்னா, அந்த அவிசுவாசம் போறதுக்கு நீ உபவாசின்னு சொல்றாரு. உபவாசம் என்ன நோக்கம்? நம்ம ஆவியில பலப்படுறதுக்கு. பிரச்சனையையே நம்ம நோக்கிக்கிட்டு இருப்போம். ஆனா உபவாசம் இருந்து அவருடைய வார்த்தையை தியானித்து அவர்கிட்ட ஜெபிக்கும் போது அவருடைய வல்லமையையும் அவருடைய அன்பையும், அந்த வார்த்தை நமக்கு ஒரு விசுவாசத்தை கொடுக்கும் போது நம்ம ஃபோக்கஸ் பிரச்சனையை விட்டுட்டு எங்க பார்க்கும்? அவரை பார்க்கும். அவரை பார்க்கும்போது இவ்வளவு நேரம் பார்த்தோம் இல்லையா, விசுவாச கண்கள் அதை உறுதி செய்யும் பார்த்தோம் இல்லையா, அதுல உள்ள பலன்களை அது பார்க்கும்போது நம்முடைய அவிசுவாசம் போய் விசுவாசங்க என்ன செய்ய ஆரம்பிக்கும்? பலப்பட ஆரம்பிக்கும். அதற்கு உபவாசம் என்ன செய்யும்? உதவி செய்யுமே தவிர இயேசுங்கிற நாமத்தை விட அதற்கு பயப்படாத பிசாசுன்னு உலகத்துல எந்த பிசாசும் இல்லை. நம்ம உபவாசம் இருந்து ஒரு பிசாசை விரட்டணும்னு அவசியம் இல்லை. இது தப்பாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வசனம். அப்போ இந்த இடத்துல நமக்கு விசுவாசம் இருந்தாலும் அவிசுவாசமும் இருக்க முடியும். இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாதான் நீங்க எந்த அளவு விசுவாசத்தை வளர்க்குறீங்கிற பிரச்சனை இல்லை. இருக்கிற அவிசுவாசத்தை என்ன செய்யணும்? போக வைக்கணும். உங்க ஆவிக்குரிய கண்களினால் அதை நீங்க உறுதியை நீங்க பார்க்குற வரைக்கும் அந்த அவிசுவாசம் உங்களை விட்டு என்ன செய்யாது? போகாது. ஏன்னா சூழ்நிலைகள் ஒரு தகவலை கொடுக்கும், நம்முடைய ரிப்போர்ட் ஒரு தகவலை கொடுக்கும், நம்முடைய அனுபவ அறிவு ஒரு தகவலை கொடுக்கும். கர்ஜிக்கிற சிங்கத்தின் கர்ஜனை நம்ம காதுல என்ன செய்யும்? கேட்கும். சீஷர்கள் அங்கே காற்றடிக்கி புயல் அடிக்கி சீஷர்கள் மரணம் ஏற்பட போகுது, நாங்க மரணித்து போக போறோம்னு சொல்லி கத்துறாங்க. ஏசு கிறிஸ்துவை எழுப்புறாங்க. சீஷர்கள்ல பெரும்பாலானோர் மீனவர்கள் புயலுக்கு என்ன செய்ய மாட்டாங்க? பயப்பட மாட்டாங்க. அவங்க பயந்துருக்காங்கன்னு சொன்னா அது எப்பேற்பட்ட புயலா இருக்கும்? நிச்சயமா அது ஒரு பெரிய புயல் தான். அவர் மேல அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஆண்கள் மட்டும் 5000, அப்ப பெண்கள் கூட்டம் எத்தனை, சின்ன பிள்ளைங்க கூட்டம் எத்தனை? 5 அப்பம் 2 மீனை அத்தனை பேருக்கு அவர் போஷித்துட்டு தான் அங்க படகுல என்ன செய்யறாரு? அனுப்பி விடுறாரு. விசுவாசம் இல்லாம அவங்க அந்த இடத்துக்கு போகல. ஆனா அந்த காற்றையும் கடலையும் அந்த புயலையும் பார்க்கும்போது அவிசுவாசம் அவங்களுக்குள்ள என்ன செய்யுது? ஒட்டி கொள்ளுகிறது.
அதுபோல நாமும் இந்த உலகத்துல தான் இருக்கிறோம். நம்ம பார்க்கின்ற விஷயங்கள்ல இருந்து நமக்கு என்ன வரும்? அவிசுவாசம் வரும். நான் நம்புறேனே, நான் ஜெபிக்கிறேனே, நான் சத்தியத்தை கேட்கிறேனே, நான் வேதம் வாசிக்கிறேனே, நான் வார்த்தையை நான் சொல்றேனே, அது விசுவாசம்தான். ஆனாலும் அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வந்ததுன்னா நமக்குள்ள என்ன இருக்கு? அவிசுவாசம் இருக்கு. அந்த அவிசுவாசத்தை மேற்கொள்ளக்கூடிய செயல்கள்ல நம்ம செயல்பட ஆரம்பிக்கணும். எந்த இடத்துல எனக்கு அவிசுவாசம் இருக்கிறதோ அதுல நான் அந்த விசுவாசத்தின் உறுதியை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தையை அறிந்து கொள்றது, அவருடைய அன்பை அறிந்து கொள்றது. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அவருடைய அன்பை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே ஆனாலும் அப்படிங்கிற கேள்வி என்ன செய்யாது? வராது. சங்கீதத்துல ஒரு வசனம் சொல்லுது, நம்மை வழக்காடுகிறவர்களோடே அவர் என்ன செய்கிறாரா? வழக்காடுகிறார். நம்ம கூட யுத்தம் செய்கிறவர்களோட அவர் என்ன செய்கிறாரா? யுத்தம் செய்கிறார். இது ஆபிரகாமோட ஒரு பிளெஸ்ஸிங், ஆபிரகாமுடைய ஒரு வாக்கு தத்தம். இந்த வாக்கு தத்தத்துக்கு நீங்களும் நானும் சொந்தக்காரர்கள். இஸ்ரவேல் மக்கள் ஆபிரகாமோட சரீர பிரகாரமான சந்ததிகள்னா, நாம் ஆபிரகாமோட ஆவிக்குரிய சந்ததிகள். அவருக்கு என்ன என்ன பிளெஸ்ஸிங் இருந்ததோ அது எல்லாவற்றிற்கும் நாம் சுதந்திரவாளிகள். என் வழக்க நான் வழக்காடணும்னு அவசியம் இல்லை, என் யுத்தத்தை நான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது நோயா இருக்கலாம், நீங்க போராடிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா அந்த யுத்தத்தை நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. உங்க பிரச்சனையில உங்களோட ஞானத்தையும் உங்க பலத்தையும் நீங்க புகுத்துறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க போராடிக்கிட்டு இருக்கிறீங்க. நம்ம கர்த்தருக்கு ஒரு பேர் உண்டு, அவர் யுத்தத்தில் வல்லவர். எவ்வளோ பெரிய ஒரு மைட்டி காட், ஒரு பராக்கிரமம் உள்ள கர்த்தர். நீ செஞ்சுக்கிட மாட்டப்பா, நான் செய்கிறேன்னு சொல்லி நமக்குள்ள என்ன செய்கிற இருக்கிறார். ஒன்னே ஒன்று, நீ விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அந்த விசுவாசத்தை குறித்து தான் இன்னைக்கு பார்த்தோம். நம்பிக்கை விசுவாசம் அல்ல, உணர்ச்சிகள் விசுவாசம் அல்ல. விசுவாசம் இருந்தாலும் அவிசுவாசம் என்ன செய்ய முடியும்? வர முடியும். அவருடைய வார்த்தையை கொண்டு இதெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும்? மேற்கொள்ள முடியும். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபைக்காக நன்றி அப்பா. உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையின் மூலம் நீர் எங்களோடு பேசினீர் அப்பா. உம்முடைய தயவுள்ள வார்த்தைக்காக நன்றி அப்பா. எங்களை உயிர்ப்பிக்கிற, எங்களை ஆற்றுகிற, தேற்றுகிற உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். கிருபையின் வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் மூலம் எங்களுக்கு மிக பெரிய மீட்பையும் விடுதலையையும் நீர் கொடுத்திருக்கிறீரப்பா. கிறிஸ்துவுக்குள் நாங்கள் யார் என்பதை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர். உம்முடைய அன்பை நீர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீர். நாங்கள் மாற வேண்டிய இடங்களை சுட்டி காண்பித்து கொண்டிருக்கிறீர். உம்முடைய வார்த்தை எங்களை பலப்படுத்துகிறது, ஆற்றுகிறது, தேற்றுகிறது, சரி செய்கிறது, வழி நடத்துகிறது. எங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறீர். நாங்கள் தனியாக இல்லை, உலகத்தை படைத்தவர் எங்களுக்குள் இருக்கிறீர். உம்முடைய வார்த்தை எங்களுடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. எங்களை பலப்படுத்துகிறீர், உள்ளங்கையில் ஏந்தி வைத்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் மாற வேண்டிய இடங்களை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம். எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தடைகளை நீக்கி போடுகிற ஜெயகிறிஸ்து எங்கள் முன் செல்கிறதற்காக நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன். வாழ்நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் அவர்களை பின்தொடர்கிறதற்காய் நன்றி. தேவ அன்பு, தெய்வ வாழ்வு, தெய்வ சமாதானம், தெய்வ சுகம் ஒவ்வொருவரது இருதயத்தையும் சிந்தனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்து கொள்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். விதைக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக 1 30 60 100 கனி கொடுக்கின்ற நல்ல நிலங்களாக மாறக்கூடிய உடைய கிருபைக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.